தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். எங்களுடைய தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே, நம்முடைய கரங்களில் நம்மை பொறித்து வைத்திருக்கிற தெய்வமே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்விலே நீர் எல்லாமாக அருகிருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் இந்த வேளையிலே துதித்து போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளை எமக்கு தந்திருக்கிறேன். இந்த பாஸ்கா காலத்தினுடைய 5வது வியாழக்கிழமை, இந்த மே மாதம் 22ஆம் நாள் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நம்மோடு கூடவே இருந்து உம்மை ஆசீர்வதித்து கொண்டிருப்பவரே, இந்த நாளிலும் உம்மை பொறுப்படுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு வகையான குழப்பங்களையும் உம் பாதம் கொண்டு வருகிறோம். தீர்மானம் எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். எந்த வகையிலே, எந்த வழியிலே நாங்கள் செல்வதென்கிற தெரியாமல் குழப்பங்களோடு இருக்கிறோம். தெய்வமே, இன்றைய நாளிலே பல்வேறு விதமான மனக்குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு வருகிறோம். இந்த குடும்பத்தில் எல்லாம் கணவன் மனைவிக்கு இடையிலே குழப்பங்களும் பிரச்சனைகளும் புரிந்துணர்வற்ற தன்மைகளும் இருக்கிறதோ அவர்களை கொண்டு வருகிறோம். இந்த குடும்பத்திலே பல்வேறு வகையான தீமைகள் ஊடுருவி துன்பப்படுத்துகிறதோ அவர்களை கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தெய்வமே, இந்த வேளையிலே நமக்கு புனித நியமன் தந்த அந்த ஜெபத்தை அவரோடு இணைந்து ஜெபிக்கிறோம். அன்பான இயேசுவே, நான் செல்லும் இடம் எல்லாம் உமது நறுமணத்தை பரப்ப எனக்கு துணை புரியும். என்னை உமது ஆவியாலும் உயிராலும் நிரப்பும். என்னை முற்றிலும் நீர் ஊடுருவி ஆட்கொள்வதால் என் வாழ்வு உம்மை பிரதிபலிப்பதாக. என் வழியாய் நீர் ஒளிர்வீராக, என்னுள் நீர் தங்குவீராக. இதனால் நான் சந்திக்கும் ஒவ்வொருவரும் என்னில் உமது உடனிருப்பை உணர்வார்களாக. அவர்கள் என்னை அல்ல, என்னில் வீற்றிருக்கும் உம்மை காண்பார்களாக. ஆமேன்.